16 வசனம், லூக்கா 3:16. யோவான் எல்லாருக்கும் பிரியத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் ஒரு நல்ல சத்தியத்தை எனக்கு விளங்க பண்ணினார். அந்த சத்தியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பேசணும்னு காலையில எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தினார். அதை நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நீங்க உற்சாகத்தோடு கவனத்தோடு கேட்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் வரிசையா ஒவ்வொருவருக்காய் ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது திடீரென்று அவர் சொல்லுகிறார், நானோ உங்களுக்கு இந்த தண்ணீர்னால ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வரப்போகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. அவர் வரும்போது பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் என்ன செய்வார்? ஞான ஸ்நானம் கொடுப்பார். எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். மறுபடியும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். இன்னொரு முறை சொல்லுங்க, ஞான ஸ்நானம் கொடுப்பார். அப்போ நல்ல கவனிங்க. இப்போ நான் ஏற்கனவே ஞானஸ்நானத்தை பற்றி தான் பேசினேன். அது தண்ணீர்னால பாஸ்டர் கொடுக்கிற ஞானஸ்நானம், அது மூழ்கி ஞானஸ்நானம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க யோவான் ஸ்நானகன் ஒரு ஞானஸ்நானத்தை சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப இது அப்படி என்றால் என்ன? இந்த பரலோக அக்கினி என்றால் என்ன? அந்த பரலோக அக்கினியினாலே ஞான ஸ்நானம் என்று சொல்றாங்களே, அந்த பரலோக அக்கினி எப்படி இருக்கும்? அந்த அக்கினி ஒரு மனிதனுக்குள்ள என்ன வேலை செய்யும்? இந்த பரலோக அக்கினியை குறித்து இன்னைக்கு உங்களோடு நான் பேசுவது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க போகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்ப வேகமாக அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க தயவு செய்து. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் திறந்து வைக்கணும். தம்பி வாசித்தாலும் நீங்க அந்த வசனத்தை பார்க்கணும். அப்போஸ்தலர் 28 முதல் 3 வசனங்கள். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு, அந்த தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே குடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், பவுல் சில விறகுகளை வாரி நெருப்பின் மேல் போடும்போது விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு, ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அவன் கையை கவ்விக்கொண்டது. நல்லா கவனிக்கணும், இது ஒரு நல்ல சத்தியம். முடிந்தா எழுத வேண்டியவங்க எழுதுங்க, மற்ற கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். கடல் பயணம், திடீரென்று பயங்கரமான புயல்னால மழையினால இந்த கப்பல் படகு பாதிக்கப்பட்டு ஒரு வழியா உயிர் பிழைக்கும்படி ஒரு கரையை போய் சேர்ந்தார்கள். அதுக்கு பிறகுதான் தெரிந்தது அந்த இடம் மெலித்தா என்று. மெலித்தா, அந்த தீவின் பேர் என்னது? ஆங்கிலத்தில் மால்டா என்று சொல்லுவார்கள். பிரெஞ்சில் என்ன போட்டிருக்கு? பிரெஞ்சில் என்ன போட்டிருக்கு? மாலா. நல்ல கவனிங்க. அப்போ இந்த மெலித்தா தீவுல போய் இவர்கள் இறங்குகிறார்கள். அந்த தீவுக்கு போக வேண்டும் என்று அவருக்கு போகல, வேற வழி இல்லாம கடல் பயணத்துல பாதிக்கப்பட்டு அந்த தீவில் போய் இறங்கிட்டாங்க. அந்த தீவில் இருக்கிற மக்கள் ஓடி வந்து இவர்களை பார்த்து, 2ஆம் வசனத்தை பாருங்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வீடுகளில் போய் உட்கார வைத்தார்கள். அவர்கள் தேவையானதெல்லாம் செய்கிறார்கள், அன்பு பாராட்டுகிறார்கள். அன்பு பாராட்டினவர்கள் என்ன சொல்றாங்கன்னா,
அந்த வெளியே இருக்கிற மழைக்காகவும் குளிருக்காகவும் நெருப்பை மூட்டி, அனல் மூட்டி, அக்னியை மூட்டி அவர்கள் எல்லாரையும் அவர்கள் தங்கள் பக்கமாய் சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. இதுதான் 2ஆம் வசனம். வெளியே பயங்கர மழையும் குளிரும், ஆனா உள்ளே இவர்கள் போய் பாதுகாக்கப்பட்ட போது நெருப்பை மூட்டினார்கள், அனல் மூட்டினார்கள். அந்த அனல்னால அவர்களை சேர்த்து கொண்டார்கள். 3ஆம் வசனம் சொல்லுகிறது சற்று வித்தியாசமான வசனம். பவுல் போய் சில விறகுகளை வாரி கொண்டு வந்து அந்த நெருப்பின் மேல் போட்ட போது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவன் கையை கவ்விக்கொண்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய தேவ மனிதன், அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கினவர், அற்புதங்களை செய்தவர். இந்த தேவ மனிதன் இந்த கடல் பிரயாணத்தில் பாதிக்கப்பட்டு இந்த மெலிதா தீவுக்கு போன போது அங்கே அவர்கள் அனல் மூட்டி அவர்களை சேர்த்து கொண்டார்கள். அது சந்தோஷமான விஷயம். ஆனால் 3ஆம் வசனத்தை பார்த்தா பவுல் போய் தானாகவே அவர் போய் இன்னும் சில விறகுகள் எல்லாம் அள்ளி வாரி இணைத்து சேர்த்து கொண்டு வருகிறார். சேர்த்து கொண்டு வந்து அந்த நெருப்பின் மேல் போடுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது சத்தியத்துக்குள்ளே நான் வருகிறேன். ஏற்கனவே வீட்டுக்குள்ளே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நெருப்பு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் பவுல் போய் இன்னும் சில விறகுகளை வாரி எடுத்துக்கொண்டு வருகிறார் என்றால் உள்ளே இருக்கிற நெருப்பு அவருக்கு போதவில்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. உள்ளே இருக்கிற அக்கினி காணவில்லை, போதவில்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க. உள்ளே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம சபையை எடுத்துக்கொள்வோம். இந்த சபையில ஒரு அக்கினியை கர்த்தர் வைத்திருக்கா. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையில ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இந்த சபை கடந்த 7 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகள் ஓடும், கர்த்தருடைய வருகை தாமதித்தால். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இந்த நாட்களில கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு நான் என்ன பேசுகிறேன் என்று கேட்டால், உள்ளே அக்கினி இல்லாமல் அல்ல. இன்னைக்கு அநேகர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆவியில நிரம்புகிறோம். அந்த பரலோக தேவனுடைய அக்கினி தழல் நம்மேல் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கிறது, அநேகருக்குள் இருக்கிறது. உள்ளே ஒரு தேவ வல்லமை இருக்கத்தான் செய்கிறது. அதே போல பவுலுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கிறது, அந்த வீட்டில் ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் போய் இன்னும் சில விறகுகளை வாரி கொண்டு வந்தார் என்றால் அதிலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுகிறோம். விறகு அவருக்கு தேவைப்படுகிறது. காரணம், உள்ளே இருக்கிற அக்கினி அவருக்கு காணவில்லை. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு, ஆனா இந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டே இது போதுமானது என்று நான் தொடர்ந்து ஜெபிக்காம, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்காம, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டாம, எனக்குள்ள இருக்கிற வல்லமையை நான் இன்னும் அதிகரிக்க பண்ணாம இருந்தா கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாது. எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது, உண்மைதான். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உண்மைதான். ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த அபிஷேகத்தை வைத்துக்கிட்டு சத்துருவை எதிர்த்து போராட முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த பலவானாகிய பிசாசை முந்தி கட்டி ஜெபம் பண்ணி அவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் கொள்ளையிட்டாதான் ஆத்துமாக்களை வெளியே கொண்டு வர முடியும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பிரசங்கம், யூடியூப்ல போனா நிறைய பிரசங்கம், பலவிதமான பாட்டு, பலவிதமான ஊழியக்காரர்கள், அநேக சபைகள் பெருகிக் கொண்டே வருகிறது. நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் எதிர்பார்த்த எழுப்புதல் நம்முடைய தமிழ் சபைகளுக்குள்ளே வந்திருக்கிறதா? இன்னும் இல்லை. நாம் எதிர்பார்த்த ஒரு எழுப்புதல் வரல. அப்ப இந்த எழுப்புதல் நம்முடைய வீட்டுக்குள்ள வரணும். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க, பிள்ளைகளுக்குள்ள வரணும். நம்ம எதிர்பார்த்த ஒரு அக்கினி நம்ம வீட்டின் மேல் விழணும். இன்னும் அந்த அக்கினி நம்ம வீட்டின் மேல் விழல. அப்போ பரலோக பிதாவை நோக்கி நாம் கேட்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருகில் இருக்கிற இங்கிலாந்து தேசத்துல 1904ஆம் ஆண்டு
ஒரு எழுப்புதலின் அக்கினி வந்தது. 1904 ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், வேல்ஸ் தேசத்துல மணிக்கணக்காக ஆண்டவர் சமூகத்துல தினந்தோறும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவானா. ஆண்டவரே, வேல்ஸ் தேசத்தில் எழுப்பதை ஊற்றுங்க, வேல்ஸை அசைங்க, வேல்ஸ்ல வல்லமை விழட்டும் என்று பாரத்தோடு ஜெபிப்பானா. 1904 அக்டோபர் மாதம் 31 திடீரென்று ஒரு அக்கினி பரலோகத்தில் வந்து விழுந்தது. ஒரு 4-5 பேர் தான் கூடி ஜெபிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த நாட்களில் அவர் ஜெபிக்கும் போது காலையிலே எழுப்பி அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாராம். அவனுடைய தாய் காலை உணவை கொண்டு போய் வைப்பாங்களாம். திரும்ப மத்தியானம் வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். மதிய உணவை கொண்டு போகும்போது காலையில கொண்டு போன அந்த உணவு அப்படியே இருக்குமா. அவன் சொல்லிட்டு வருவாங்க, அந்த உணவை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு அதோட இரவு உணவை கொண்டு போவார்கள். மத்தியானம் வைத்த உணவு அப்படியே இருக்கும். அழுது போராடி, ஆண்டவரே, வேல்ஸ் தேசத்தை அசைக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்துக் கொண்டே வந்தார். அக்டோபர் 36 1904 ஒரு திடீரென்று ஒரு வல்லமை அந்த பள்ளிக்கூடத்தின் மேல் இறங்கினது. அவ்வளவுதான். தேசத்தில் அந்த அக்கினி பற்றி பரவ ஆரம்பித்தது. ஈவான் ராபர்ட்ஸ் போன இடங்களெல்லாம் எழுப்புதல் வந்தது. சாராய கடைகள், கள்ளுக்கடைகள், நடன அரங்குகள், இரவு நடன அரங்குகள் எல்லாம் மூடிட்டாங்க. ஒருத்தரும் போல. கடைசியில போலீஸாருக்கே வேலை இல்லாம போயிட்டு போலீஸ் காவல் நிலையங்கள் எல்லாம் மூடிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, வேல்ஸ் தேசத்துல ஒரு கிரிமினல்ஸும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கு பார்த்தாலும் ஜெபம், எங்கு பார்த்தாலும் துதி, எங்கு பார்த்தாலும் சபைகள் வளர்கிறது. ஒரு பெரிய எழுப்புதல் 1904 ஏற்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்துல லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்துல அசுசா என்று சொல்லப்படுகிற ஒரு தெரு இருக்கிறது, ஒரு வீதி இருக்கிறது. அந்த வீதியில கூடி ஜெபித்த ஒரு தேவ மனிதனுடைய வீட்டுக்குள்ளே ஒரு அக்கினி விழுந்தது. அன்றைக்கு பிடித்த அக்கினி தான் உலகம் முழுவதிலும் பெந்தேகோஸ்தே சபைகள், ஆவிக்குரிய சபைகள் வளர ஆரம்பித்தது. அங்க இருக்கிற அக்கினி விசேஷம் என்ன தெரியுமா? ஐரோப்பாவிலிருந்து ஒருத்தர் அதை பார்க்க போனார்னா அவர் மேல அந்த அக்கினி விழுந்துருமா. அவர் திரும்ப ஐரோப்பாவுக்குள்ள இங்க வந்து ஜெபம் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க அபிஷேகம் பெறுவாங்களாம். அப்படித்தான் பலத்த அபிஷேகம் எங்கு போனாலும். அப்போதுதான் சர்ச் ஆஃப் காட் என்ற சபைகள் துவங்கப்பட்டது. சர்ச் ஆஃப் காட் சபைகளில் இருந்து பிரிந்ததுதான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள். அதிலிருந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் வந்தது. இதுதான் சபையினுடைய சரித்திரம். அப்போ விசுவாசிகளாய் உங்களுக்கு இந்த சரித்திரங்கள் தெரிந்திருக்கணும். இந்த சபைகள் எல்லாம் வளர்ந்து கொண்டு போவதற்கு காரணமே அபிஷேகம் தான். ஆமென். நம்முடைய சபை 7 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் எழுப்பினார். இம்மட்டு இந்த சபையை கர்த்தர் வளர்ந்து கொண்டு வருகிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, உள்ள அக்கினி இருக்கு, உள்ள அக்கினி இல்லைன்னு நான் சொல்லல. உங்களுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு, சபைக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இந்த அக்கினி காணாது. ஆமென் சொல்லுங்க. இந்த அக்கினியை வைத்துக் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய இயலாது. கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யணுமே. அப்ப பவுல் என்ன செய்தாரா? அவராகவே போய், அவர் அந்த ஊருக்கு புதியவரா பழையவரா? புதியவர். ஆனா அக்கினிக்கு அவர் பழைய ஆள் தான். அதனால எப்படியாவது அக்கினி வேணும் என்பதற்காக அங்க இருக்கிற விறகுகள் எல்லாம் வாரி கூட்டி அள்ளி சுமந்து கொண்டு வந்து நெருப்பின் மேல் போடுகிறார். ஏன் விறகு எடுத்தார்? விறகு இருந்தாதான் அக்கினி எரியும். ஆமென். விறகு இல்லாமல் அக்கினி இல்ல, அக்கினி இல்லாம விறகு இல்ல. விறகு இருந்தாதான் அக்கினி எரியும். பிரியமானவர்களே, எரேமியா 5 குறித்துக் கொள்ளுங்கள். வாசிங்க தம்பி வேகமா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 5 ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினாலே இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். அது இவர்களை பட்சிக்கும்.
இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்து என்ன பாருங்க, சொல்லுங்க, இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். இப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த ஜனம் என்ற வார்த்தை இஸ்ரவேல் மக்கள் விசுவாசிகளுக்கு அடையாளம். அதை சுற்றி வளைச்சு நான் சொல்றதை விட எல்லாரும் உங்க கை எடுத்து உங்க மார்பில் வைங்க, நெஞ்சில் வைங்க. சொல்லுங்க, நான் தான் விறகு. சத்தமா சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, விறகு. விறகு என்றால் தேவ பிள்ளைக்கு அடையாளம், விசுவாசிக்கு அடையாளம். சரியா? அப்ப விறகு இருந்தா தான் என்ன எரியும்? அக்கினி எரியும், பற்றி பிடிக்கும். விறகு இல்லாமல் அக்கினி வராது. ஆகவே இவர் விறகை எடுத்துக்கொண்டு விறகை தேடி போனார். விறகோடு ஒரு விறகு எரிகிறது என்றால் அந்த விறகோடு இன்னொரு விறகை இணைக்கும் போது இன்னும் கொஞ்சம் அக்கினி பெருகும். ஒரு விசுவாசி திடீரென்று சபைக்கு வராம விட்டுட்டாங்க. கர்த்தருடைய சபைக்கு வரவே இல்லையா? பாஸ்டர் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, ஆனால் அவன் வரவே இல்லை. அந்த ஆள் ஒரு நாள் ஆவியானவருடைய ஏவுதலோடு நேரம் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு பார்த்தா கதவு திறந்திருக்கு, வெளியே யாரும் காணோம். பிரைஸ் லார்ட், யார் இருக்கீங்க? வீட்டுக்குள்ள கூப்பிட்டார், ஒரு சத்தம் காணோம். கொஞ்சம் அப்படி உள்ள நடக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் உள்ள போக போக ஒருத்தர் இல்ல. கடைசியில் கிச்சன், சமையல் அறை, அங்கு பின்னால அந்த சகோதரன் ஏதோ சமையல் செய்து கொண்டிருந்தாராம். சமைத்து கொண்டிருந்தார். பாஸ்டர் கிட்ட உடனே வாங்க வாங்க பிரைஸ் லார்ட். பாஸ்டர் ஒன்றும் சொல்லாம ஏற்கனவே அங்க அடுப்பு பற்றி எரிகிறது, விறகை வைத்திருக்கிறார், எரிந்து கொண்டிருக்கிறது. வேறொரு விறகை எடுத்து அந்த அடுப்புக்குள்ளே பாஸ்டர் போட்டார். போட்ட உடனே அந்த ஏற்கனவே இருக்கிற எரிந்து கொண்டிருக்கிற விறகோட இந்த விறகு சேர்ந்த உடனே அக்னி இன்னும் அதிகமா எரிய ஆரம்பிச்சிட்டு. அப்படியே ஒரு பார்வை அந்த சகோதரனை பார்த்தார். இந்த ஆளுக்கு ஒன்றுமே விளங்கல. ஒரு 2 நிமிஷம் கழிந்தது. திரும்ப அவர் உள்ளே போட்ட அந்த விறகை வெளியே எடுத்தார். எடுத்து தூர தள்ளி வச்சிட்டார். இப்போ அடுப்புக்குள்ள இருந்த வரைக்கும் அந்த விறகு என்ன செய்தது? நல்லா எரிஞ்சது. அடுப்பை விட்டு எடுத்து வெளியே கொண்டு வந்த உடனே அது என்ன செய்து விட்டது? அணைஞ்சிட்டு. அணைஞ்ச உடனே, அதாவது உள்ளே இருக்கும்போது விறகு கட்டை, வெளியே வந்துட்டுனா அதுக்கு என்ன கட்டை? கறி கட்டை. கறி கட்டை. அது இருந்த அக்கினியெல்லாம் அணைஞ்சு போய் கறி கட்டையா இருக்கு. அந்த விறகையும் ஒரு பார்வை பார்த்தார். அந்த விசுவாசி சகோதரி ஒரு பார்வை பார்த்தார். சரி பிரதர், நான் போயிட்டு வரேன். ஒரு ஜெபம் பண்ணல, நீ ஏன் சர்ச்சுக்கு வராம விட்டீங்கன்னு கேட்கல, ஒன்றும் சொல்லல. நான் போயிட்டு வரேன்னு போயிட்டார். அடுத்த வாரம் ஆராதனை வந்தது. ஆளா அந்த ஆள் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அந்த ஆளுக்கு விளங்கிட்டு, விறகோடு விறகு சேர்ந்தாதான் என்ன செய்யும்? அக்கினி இறங்கும். இல்லைன்னா உள்ள அக்கினியும் போயிடும். 4 வாரம் வேலை பிரதர், வேலை சிஸ்டர், 5 வாரம் வேலை, என்னைக்காவது ஒரு நாள் வந்தா இருக்கிற அக்கினி என்ன செய்யும்? அணைஞ்சு போய் திரும்ப அனல் மூட்டுறதுக்கு நாள் ஆகும். விறகு இல்லாமல் என்ன இல்லை? நெருப்பு இல்லை, அக்கினி இல்லை. பவுல் பார்த்தார், இந்த நெருப்பை வச்சு நான் கதையை நடத்த முடியாது, காரியத்தை நடத்த முடியாது, ஊழியத்தை நடத்த முடியாது. இந்த வெளியே இருக்கிற குளிரும் மழையும் சமாளிக்க முடியாது. அந்த வெளியே இருக்கிற குளிரையும் மழையும் சமாளிக்கணும்னா எனக்கு இன்னும் அக்கினி வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கல. எங்கு விறகு இருக்கோ அந்த விறகை தேடி போனார். கையை தலையிலே சொல்வீங்களா? இப்போ விறகு கண்டுபிடிச்சிட்டார், எடுத்துட்டார், தூக்கி கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பின் மேல் போட்டா. சொல்லுங்க, நெருப்பில் போட்டா. ஒருவரை பார்த்து சொல்லுங்க. இப்பதான் பாக்குறீங்க, எல்லாம் ஒரே பக்கமா சொல்லக்கூடாது. ஒருவரை பார்த்து சொல்லுங்க, நெருப்பில் போட்டா. இன்னொரு முறை
திடீர்னு சொன்ன உடனே என்ன தெரியும் அவங்க பாரு, சிலர் நான் இங்கிருந்து பார்க்கிறேன், சிலர் இப்படியும் திரும்பல அப்படியும் திரும்பல, அப்படியே நிக்கிறீங்களே, அப்ப வீட்டுல எப்படி இருப்பீங்க நீங்க? இங்கே எப்படி இருந்தா ஒருவரை ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. ஆமென். அந்த விறகை கொண்டு வந்து நெருப்பில் போட்ட போது திடீரென்று ஒரு சம்பவம், அவர் எதிர்பார்க்க கூடாத ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு பவுலின் கையையே கவிட்டு. இப்ப நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க போகிறேன், கவனமா நீங்க சொல்லணும். இந்த விரியன் பாம்பு நெருப்பிலிருந்து வந்ததா, விறகிலிருந்து வந்ததா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. யோசிங்கன்றோன்னு நெருப்பிலிருந்து வந்தது, விறகிலிருந்து வந்தது. ஒன்று விறகுனா நெருப்பு, வேற என்ன? நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். ஒரு கதை போல இதை வாசித்து கொண்டு போனால், நிறைய விறக போட்டாரா, நம்ம பாம்பு வந்துச்சா, அப்படியா அப்படின்னா ஒரு கதை புத்தகம் போல இருக்கும். ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னால ஒரு கிருபை இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது. கை வை தலையிலேயே சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாரும் சொன்னது போலவே உண்மையாகவே இந்த பாம்பு எங்க இருந்தா வந்தது? விறகிலிருந்து தான் வந்தது. ஆனா எப்போது வெளியே வந்தது? அக்னியில. அந்த எப்போது அந்த அந்த விறகு அக்னியில விழுந்துச்சோ அது வரைக்கும் அந்த விறகு அந்த பாம்பு என்ன செய்யலையா? விடலையா? இப்ப நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு விரியன் பாம்பு இந்த விறகோடு விறகாக ஒட்டி கொண்டிருந்தது பவுலுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க, கவனமா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா? அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. உள்ளதை நான் ஒத்துக்கொள்றேன். விளங்குதா? நான் ஒரு பெரிய பிரசங்கியாராக நின்று அந்த ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பாம்பு விறகோடு விறகாய் ஒட்டி கொண்டிருக்கிறது தெரிந்திருந்தா அவர் தூக்கி இருக்க மாட்டார். அப்படிதானே? அப்படிதானே? அப்போ ஏன் அவருக்கு தெரியலையா? அவர் கண்கள் சாதாரண கண் இல்லையா? அவர் கண் அபிஷேகம் நிறைந்த கண்கள் அல்லவா? விளங்குதா? அப்போ அந்த விறக கண்ட உடனே நான் சொல்றேன், கவனிங்க. விறக கண்ட உடனே, விறகுன யாரு? நாங்கள் சொல்லக்கூடாது, ஜனங்கள் சொல்லக்கூடாது, நான் என்று சொல்லணும். அதை ஏற்கனவே ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணி சொல்லிட்டேன் நான். ஏதோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. விறகுனா யாரு? இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தான் விறகு. அதை மறந்து போகாதீங்க. என்ன இப்போ அந்த விறகு பார்த்த உடனே தூரத்துல மூளையில முடுக்குக்குள்ள இருளுக்குள்ள எங்கேயோ சிதறி கிடக்கிற விறகு. இப்ப நிறைய விறகு வந்திருக்கு இன்னைக்கு. நான் 2 நாளா பார்க்காத விறகெல்லாம் வந்திருக்கு இன்னைக்கு. நான் 2 நாளா பார்க்காத, சாயந்தரம் 2 வாரமா பார்க்காத சில விறகெல்லாம் வந்திருக்கும். ஆனா வெளியே சொல்ல மாட்டார். சொல்லி எதுக்கு நான் கேவலப்படுத்துறது? புரியுதா உங்களுக்கு? ஆனா கேட்பாங்க தனியா, என்ன காணும் ஆளை, எங்க போனீங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஆமா, பாஸ்டர் கேட்பாங்க, தகப்பன் கேட்பார். ஆமே. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த விறகை பார்த்த போது, இந்த விறகை கண்ட உடனே எந்த விறகுக்கு பின்னால் என்ன பாம்பு இருக்கு கேர்ஃபுல்லா பார்க்கணும், அந்த மாதிரி என்ன அவருக்கு இல்ல. விறகை எப்படி பார்த்தாரு? ரொம்ப சிம்பிள், விறகா பார்த்தார். ஆமே. இப்போ நான் உங்களை எப்படி பார்க்கிறேன்? விறகா தான் பார்க்கிறேன், விசுவாசியா தான் பார்க்கிறேன். நீங்க என்ன எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஊழியக்காரனா பார்க்குறீங்க, அவ்வளவுதான். ஆமே. சில ஆள் பார்க்கும்போது இவனை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இந்த பார்வை ஒரு மாதிரி இருக்கும். சில பார்க்கிற பார்வையிலே அது போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா அவன் ஊர்ல இருக்கிற மக்களை பார்த்து, அவனை பார்த்து, வீட்லயே அப்படி ஒரு மாதிரி தான் பார்ப்போம். ஒரு மாதிரி தான் மனைவி கிட்ட பார்க்கறது, பிள்ளைகளை பார்க்கிற பார்வையெல்லாம். ஏன்னா அவன் பகல் ஃபுல்லா அப்படி பார்த்தாதான் அவன் வாழ்க்கை ஓடும்.
இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் விறக எப்படி பார்த்தார்? இன்னொரு முறை விறக பார்த்தார். ஆனா அவர் தற்செயலா எதிர்பார்க்கல, ஒரு விறகுக்கு பின்னால் என்ன இருந்திருக்கு? ஒரு விரியன் பாம்பு. இயேசுவின் நாமத்தில் விரியன் பாம்பை வெளியே வா சொன்னாரா? ஏன் சொல்லல? அவருக்கு தான் தெரியாத. நீங்க சொன்னீங்களே, அவருக்கு தெரியாது. அவர் விறகுன்னா விறகு, அவ்வளவுதான். இது நல்ல விசுவாசி, இந்த விசுவாசியை கொண்டு வந்தா அவளை நல்ல கர்த்தர் பாவிப்பார். இந்த விசுவாசி சபைக்குள்ள வந்தாங்கண்டா கர்த்தர் அவளை உயர்த்துவார், பணக்காரனா மாற்றுவார். ஒரு கார் இல்லாத விசுவாசி சபையில இருக்கவே கூடாது. ஒருத்தனால ஆமென் சொன்னீங்களா? நிச்சயமா கர்த்தர் கொடுக்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கும். கார் இல்லாத விசுவாசி ஒருத்தன் இருக்க கூடாது என்று சொன்னா, கார் இல்லாதவங்க என்ன சொல்லி இருக்கணும்? எல்லாருக்கும் இருக்கா? தெரியுத, முகமே சொல்லுத. குறைஞ்சபட்சம் ஒரு காராவது ஒரு வீட்டுல இருக்கணும். குறைஞ்சபட்சம் கார் லக்ஸரி கிடையாது, அது ஒரு தேவையானது ஒன்று. ஆமா, அப்படிதானே? போன் இல்லாத எவனா இருக்காங்க பாத்தீங்களா? அதுல காசு இல்லைனாலும் மிஸ் கால் அடிச்சு அதை கூப்பிடுறதுக்காவது போன வச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம ஐஸ்வர்யவான்களா இருப்பது தேவ சித்தம். அதுதான் நான் சொல்றேன். வறுமையிலும் கஷ்டத்திலையும் அதுலயும் இதுலயும் இருப்பது தேவ சித்தம் அல்ல. அப்ப அதை நம்பினாதானே கர்த்தர் தருவார். இப்போ ஒரு ஊழியர் கூட்டம் நடந்துச்சு இந்தியாவில். அப்போ ஒரு பாஸ்டர் பேசினாரு, நிறைய ஊழியர்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. முதல் வரிசையில ஒரு வாலிப தம்பி, அவனு ஊழியக்காரன் தான். அவனை பார்த்து திடீர்னு எழும்பு தம்பின்னா, இப்போது கர்த்தர் 1 கோடி ரூபாயை உன் கையில கொடுத்தால் என்ன செய்வாய்? யாரை பார்த்து கேட்கிறார் பாஸ்டர்? அந்த வாலிப ஊழியக்காரனை பார்த்து. உடனே அவனுக்கு திடீர்னு 1 கோடின்னு என்ன சொன்னீங்க? இல்ல, திரும்ப சொல்றேன், கவனமாக்கு. 1 கோடி ரூபாயை உன் கையில கொடுத்தால் என்ன செய்வாய்? யாரு? ஆண்டவரா? என் கையிலையா? கொடுத்தாவா? என்ன செய்வனா? ஒண்ணு செய்வனா, நீ உட்கார்ந்து. ஒன்று செய்ய வேண்டாமா, நீ இருந்துரு, அவ்வளவுதான். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, இவனுக்கு இவன் என்ன சொல்லியிருப்பான் அவர் நினைச்சாருன்னா, 5 கோடி ரூபாய் திட்டம் என் கையில் இருக்கிறது. ஒரு ஆலயத்தை விலைக்கு வாங்கணும், ஒரு காணியை விலைக்கு வாங்கணும், அதுல ஒரு கட்டடத்தை கட்டணும், எனக்கு ஒரு 5000 ஆத்துமாக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வேணும், குறைஞ்சது 5 கோடி ரூபாய் வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீர் 1 கோடி ரூபாய் சொல்லுகிறீரு, 4 கோடிக்கு எங்க போவேன் அப்படின்னு நீ கேப்பியா? 1 கோடியா? எனக்கா? கொடுத்தாவா? ஒண்ணு வேண்டாயா, நீ இருந்து. அப்ப இதுல இருந்து அவனை நம்பி 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன நடக்கும்? நீங்களே சொல்லுங்க, என்ன நடக்கும்? 1 கோடி கொடுத்தா அவனுக்கு என்ன நடக்கும்? திட்டமே இல்லையே. சிலருக்கு திடீர்னு பணம் வந்தோடனே அங்க இங்க போய் செலவழிச்சு கடைசியில ஒண்ணும் இல்லாம ஆயிடுவான். ஆனா ஞானம் உள்ளவங்க கணக்கு போட்டு செலவு பண்ணுவான். ஆமென். அப்ப ஏன் ஆண்டவர் சிலருக்கு சில காரியத்தை கொடுக்காம வெயிட் பண்றாருன்னா, அதை எதிர்பார்க்கிறது இல்ல. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு தரும்படி. அதான் எரேமியா 29:11. வாசி தம்பி, எரேமியா 29:11. டக்குன்னு வாசிங்க. எல்லாரும் பைபிளை திருப்புங்க. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படிக்கு. பாருங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. அப்போ நான் என்ன செய்யணுமா? நான் உங்கள் பேரில் இருங்க, நான் என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் இப்ப பாருங்க, இப்ப டைம் 5:15. ஒருத்தர் 4 மணிக்கே வரேன்னு சொன்னார், வரல. அப்படி இல்ல, அப்படி சொல்லல. பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றீங்க, 5 மணிக்கு ஒரு முக்கியமான இடத்துல போய் நிக்கணும். 4 மணில இருந்து நிக்கிறீங்க, பஸ் வரல. உங்க பார்வை எந்த பக்கம் இருக்கும்?
பஸ் வார பக்கம் அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இருக்க மாட்டீங்களா? ஆமா, இருப்போம். அந்த நேரத்துல வேற யாராவது அங்க வந்து நின்றா கூட உங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே பாப்பீங்க, அப்படி பாப்பீங்க. பஸ் தப்பி போயிருமா அல்லது பறந்து போயிருமா? அது சின்ன பொருளா? என்றாலும் நம்முடைய அந்த பார்வையை இவர் யாரோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்ப வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல இருந்து எதிர்பார்க்கணும். என் மேல ஒரு அபிஷேகம் வரப்போகுது ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நல்ல ஊழியத்தை தர போறீங்க, ஆத்துமாக்களை தர போறீங்க, எனக்கு நல்ல ஒரு வீட்டை தர போறீங்க, சொந்தமா தர போறீங்க, சொந்தமா தர போறீங்க. எனக்கு லைசன்ஸ் வாங்க போறேன், கார் லைசன்ஸ் நான் வாங்குவேன். எங்க ஆவேன் தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க லைசன்ஸ் எல்லாம் வேண்டாம் பிரதர், ட்ரெயின்லயே போயிட்டு வந்தா போதும் பிரதர். எதுக்கு பிரதர் அதெல்லாம் சொல்றீங்க? இத்தனை வருஷம் ஓட்டியாச்சு, இனி கொஞ்ச நாள் தானே. அப்படிப்பட்டவனை ஒன்று செய்ய முடியாதுயா. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. இவர் வந்து இந்த விறகை கொண்டு வந்து போட்டா, இப்ப பிரசங்கத்துக்கு வர விறகை கொண்டு வந்து நெருப்பில போட்டா விறகு என்ன செய்யும்? பற்றி எரியும் என்று எதிர்பார்த்து இவர் இந்த விறகை கொண்டு வந்து எங்க போட்டார்? அக்கினியில போட்டார். போட்டா திடீரென்று ஒரு விரியன் பாம்பு. எத்தனை பாம்பு? சத்தமா தைரியமா சொல்லுங்க. ஒரு விரியன் பாம்பு தான். சில விறகுகள், எல்லா விறகுக்கு ஒரு விறகுல பாம்பு இருந்தா எல்லா பாருங்க, ஒருத்தன் திருடிட்டானுண்டா எல்லாரையும் மறிச்சு செக் பண்ணுவாங்க, அப்படித்தானே? அப்போ நல்ல கவனிங்க. ஒரு பாம்பு, ஒரே ஒரு பாம்பு தான் திடீரென்று அனல் உரைத்து புறப்பட்டு இவன் கையை கவிட்டு. இவ்வளவு நாள் அந்த பாம்பு எங்க இருந்தது? அப்படி சொல்லக்கூடாது, விறகோடு விறகா சொல்லுங்க. இன்னொரு முறை இப்படி இன்னும் ஆழமா சொல்றேன். முன்னால பார்த்தா விறகு, பின்னால பார்த்தா பாம்பு. கரெக்டா சொல்லுங்க. விரியன் பாம்பு. என்ன பாம்பு? முன்னால பார்த்தா விறகு சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முறை இப்படி சொல்லுங்க. முன்னால பார்த்தா பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அப்படி திரும்பி போன உடனே பாம்பு பேசும். இவனுக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியாதா, நீங்க யாழ்ப்பாணத்திலே தெரியுமே, கொழும்புல தெரியுமே, இங்க தெரியுமே, அங்க தெரியுமே. பின்னால பாம்பு, முன்னால முன்னுக்கு பார்த்தா பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன பாம்பு? ஏன் விரியன் பாம்பு? நல்ல கவனிங்க. மற்ற பாம்புக்கு விரியன் பாம்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் என்னமோ தெரியல, யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் எடுக்க வந்த ஆளை பார்த்து என்ன சொல்றாரு? விரியன் பாம்பே சொல்ல, குட்டியே என்றார். ஏன்னா இன்னைக்குதான் ஞான ஸ்நானத்துக்கு வந்திருக்கு. இந்த ஆரம்ப துவக்கம் ஒண்ணும் தெரியாது, இருக்கிறன்னு தெரியாது, 2 வருஷம் ஆகட்டுமே. அப்போ அவர் விரியன் பாம்பு குட்டி என்றார். இந்த விரியன் பாம்புக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு குணம் இருக்கு. என்னன்னா, அது அடிக்கடி அந்த மேல் தோல் என்ன செய்யும்? கலட்டும். உள்ளே இருக்கிற விஷத்தை அது வெளியே கொண்டு வந்து அதை வெளியே கக்கி, வேண்டாம் இந்த விஷயம் எனக்கு வேண்டான்னு ஒரு நாள் சொல்லாது. ஆனா உடைய நம்ம எப்படி ஆலயத்துக்கு வரும்போது அழகா உடைத்து கொண்டு வரோம் இல்லையா? அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு உடை வச்சிருப்போம். இப்ப கல்யாண வீடுன்னு சொல்லுங்களேன். நேற்று பாத்தீங்களா கொண்டாட்டத்தை? நேற்று பார்க்கும்போது, நேற்று பிறந்த நாள் விழாவில் அந்த அழகான உடைகள், அதுக்கு ஒரு உடை. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் ஒரு உடை வச்சிருக்கோம் நம்ம. அப்போ இந்த விரியன் பாம்பு அடிக்கடி என்ன செய்யும்? மேல் தோலை, உடையை கழட்டுவது போல கழட்டுமை தவிர விஷத்தை வெளியே எடுக்காது. அதான் விரியன் பாம்பு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, 58ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்து வேகம் வாசித்தம் டக்குன்னு. 58ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 58:5. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும், பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் ஊதும்
சத்தத்துக்கு தங்கள் ஊதும் சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தங்கள் காதுகளை அடைக்கிற இந்த விரியன் பாம்புக்கு இன்னொரு குணம், அது உண்மையிலே அதுக்கு காது கேட்காதுன்றது இல்ல, கேட்டுக்கொண்டிருந்தாலும் கேட்காத மாதிரி இருக்குமா. ஒரு சிலர் இருக்காங்கல்ல, நானும் வந்த கிட்டத்தட்ட 4 காலுக்கு எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில ஆட்களை பார்க்குறேன், இங்கேருந்து பார்க்குறேன், வீடியோவை இந்த பக்கமே வச்சு கொண்டு இருக்கிறான். அந்த பக்கம் கொஞ்சம் இந்த முகத்தெல்லாம் நீ காட்டினாதான் அப்புறம் பார்த்தா தெரியும். அப்படியே கண்டு காணாத மாதிரி, கேட்டு கேட்காதது மாதிரி, திரும்ப சொன்னா திரும்பாத மாதிரி, மக்களை பார்த்து வசனத்தை சொல்லுங்கன்னா சொல்லாத மாதிரி அப்படியே அமைதியா இருக்காங்க. அழகான வசனம். பாம்பாட்டிகள், இப்போ ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குண்டா, டக்குன்னு பாம்பாட்டியை கூப்பிட்டா அவர் என்ன செய்வார்? அந்த பாம்பு அந்த ஊதுவார். ஊதுனோட எந்த மூலையில் இருந்தாலும் அந்த பாம்பு என்ன செஞ்சிடும்? வெளியே வந்துடும். ஆனா சில பாம்பு அவர் ஊதி ரொம்ப கஷ்டப்படுவார், ஆனால் என்ன செய்யாது? வராது. அதனால பாம்பாட்டி எப்படி ஊதுவாரா? வினோதமா, வித்தியாசமா. இன்னைக்கு பாருங்க, என்னெல்லாமோ ஒரு சபையில சிலர் ஆட்டுறதுக்கு, சிலர் அசைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பாட்டு பாட வேண்டியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸ்லோவா பாட வேண்டியிருக்கு, அப்புறம் நிதானமா பாட வேண்டியிருக்கு, திடீர்னு பாஸ்டா பாட வேண்டியிருக்கு, எழுமின்னு பாட வேண்டியிருக்கு, கை கட்டுறான்னு சொல்ல வேண்டியிருக்கு, கையை உயர்த்துறான்னு சொல்ல வேண்டியிருக்கு, என்னெல்லாமோ திடீர்னு அல்லேலியா சொல்ல வேண்டியிருக்கு. அல்லேலியா அப்படின்னா ஒரு அம்மா கண்ணை முடிச்சு அப்படி பாக்குது. ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அப்ப அது அப்படியே தூங்குது. திடீர்னு இயேசுவின் நாமத்தினால அல்லேலியா அப்படின்னு பார்த்தாங்க, திரும்ப தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த அம்மாவுக்காக எத்தனை முறை நான் இயேசுவின் நாமத்தினால தட்டி தட்டி எழுப்ப வேண்டியிருக்கு. இப்படி என்னாலுமோ செஞ்சியும் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவன் ஊதுகிற சத்தத்துக்கு செவி கொடாதபடிக்கு தன் காதுகளை, உண்மையில பாருங்க, அதான் சொல்லுவாங்க தமிழ்ல, தூங்குறவனை எழுப்பலாம், அப்புறம் தூங்கி கொண்டிருக்கிற போல நடிக்கிறவன் எழுப்ப முடியாதுன்னு சொல்றதுல அதுதான் இது. பாருங்க சத்தியம். இப்ப இந்த சுவிசேஷத்தை ஒரு முறை கூட கேட்காத ஆள்கிட்ட போய் இந்த செய்தியை பேசினா அவன் வேற ஒண்ணும் இல்லை, அந்த பக்கத்துல போய் ஆப்பிரிக்காக்காரன் பேசினா ஒருத்தன் தரையில இருக்க மாட்டான், சேர்ல உட்கார மாட்டான். என்ன செய்வான்? எழும்பி நின்று பேசுங்க 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 அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு அவன் உற்சாகப்படுத்துவான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சில முகத்தை பார்த்தா, எப்படிடா நீ பேசுற, நீ எப்படிடா பேசுற, இன்னும் நிறுத்த மாட்டியா, மணி 5:25 ஆச்சே, எப்படா நிறுத்துவேன்ற மாதிரி சில பார்வை இருக்கு. நான் என்ன செய்யறது? நிறுத்த முடியாது, நான் பேசிதான் ஆகணும். கைவை தலைவியா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பாம்பு அவன் சொல்றாரு பாருங்க, என்ன ஊதினாலும் செவி கொடாதபடிக்கு செவியை அடைத்துக் கொள்ளுகிற விரியன் பாம்பு. ஆனா அது எப்படிப்பட்ட பாம்பா இருக்கலாம்? அக்னியில விறகு வந்தா தானாக வெளியே வரும். சொல்லுங்க சொல்லுங்க. சில பாம்புகள் செல்போன்ல ஒட்டி கொண்டு இருக்கு, எனக்கு தெரியும். சில பாம்புகள் இன்டர்நெட் வழியா உள்ள நுழைந்து கொண்டு இருக்கு, தெரியும். அந்த பாம்பை பார்த்து பேச, ஏசப்பா இதிலிருந்து விடுதலை தாரும், இன்னும் விடுதலை வரமாட்டேங்க. ஏன் வரமாட்டேங்குதுன்னா, வேதம் சொல்லுகிறது அந்த விறகு எங்க வந்த போது அக்னியில விழுந்த உடனே தானாகவே வெளியே வரும். அப்ப அக்னியின் சுவாபம் என்ன, அபிஷேகத்தின் சுவாபம் என்ன? நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 கர்த்தர் விரும்பாத சுவாபங்கள் நம்மை விட்டு வெளியே வரும். அல்லேலூயா. வெளியே போறது மாதிரி போய் டக்குன்னு யார் கையை கவிட்டு? பவுல் கையை கவிட்டு. அடுத்த வசனம் வாசி தம்பி, 4ஆம் வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன், சந்தேகம் இல்லை, இதுக்கு சந்தேகம் இல்லை, சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது பிழைக்க ஒட்டவில்லை என்று, பலியானது பிழைக்க ஒட்டவில்லை என்று சொல்லிக் கொண்டார்கள், தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இப்ப பாம்பு எங்க இருந்த பாம்பு எங்க வந்துட்டு, இப்போ விறகில் இருந்த பாம்பு
பவுலின் கையில தொங்குகிறது. விறகு தப்பிட்டு போம். விறகு சில விசுவாசிகளுக்காக ஊழியக்காரங்க போராடி ஜெபிச்சு 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 அந்த குடும்பங்கள் விடுதலை அடையும். சில பாம்புகள் தற்செயலா ஊழியக்கார கையை என்ன செஞ்சிடும், கவ்வியும். அப்ப இவர் இந்த பாம்பை பார்க்கவா? அந்த மக்கள் பாருங்க, 2ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, அவர்கள் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல என்று 2ஆம் வசனம். ஆனா 4ஆம் வசனம் சொல்லுது, அதே கூட்டம் அதே மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டா, இவன் கொலைகாரன். அதான் இன்னைக்கு மக்கள்